எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் உடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் நேரடியாக எந்திரிச்சு பிரைஸ் பண்ணியிருக்கார் ஸ்டாலின். நான் தான் அதிமுக, நான் தான் மீட்க போறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சசிகலாவோடு ஓட்டிட்டு டிடிவி தினகரனோடு இணைஞ்சிட்டு இதுலயும் ஒரு முடிவு இல்லாம இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காரு. எதிர்பார்க்கப்பட்டது என்றாலும் இனிமே அவர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இவர் அகாமடேட் பண்றதால திமுகக்கு என்ன பலன்? ஏன் ஸ்டாலின் எல்லாரையுமே அகாமடேட் பண்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு போறாங்க? ஏதேனும் டிஃபரன்ஸ்ல நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்து விடக்கூடும். அதை தவிர்ப்பதற்காக தான் இந்த மாதிரி யாரா இருந்தாலும் உள்ள எழுத்துக்கிறார். இப்ப பாமக ராமதாஸ் கூட உள்ள எழுப்பாங்க. ஏன்னா அவங்களால கிடைக்கிற சமுதாய ஓட்டுகளை நம்ம இழக்கக்கூடாது என்று. ஆனா அவர் உள்ள எழுத்தா நான் வெளில போயிருவேன்னு திருமாவளவன் அதுதான் குழப்பிட்டு இருக்காங்க. எப்படி அதை ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம. நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு இன்று காலை முதல் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. கே நேரு அவர்களுடைய தொடர்பான தீர்ப்பு அது. அவருடைய நகராட்சி மற்றும் உள்ளாட்சி துறையில அந்த பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக ஒரு லஞ்சம் வாங்கினார். நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு, அவர் மீது எஃப்ஐஆர் போடணும். இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு அமலாக்கத்துறை உள்ள வருவதற்கான ஒரு கேட் ஓபன் ஆயிடும். ஸோ அமலாக்கத்துறை உள்ள வந்தா செந்தில் பாலாஜியோட நிலை கே நேருக்கு வருமா? இது மாதிரி அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, வழக்கு நடக்குது அப்படிதான் போகுது. ஒரு தீர்மானமாக ஒரு தீர்ப்பு ஒரு நடவடிக்கை எடுத்து பாசிட்டிவா நெகட்டிவ் எதுவும் இல்லையே. இந்தியாவில் ஊழல், லஞ்சம், கையூட்டு இதுக்காக சிறை சென்ற அரசியல்வாதிகள் எத்தனை பேர்? ஆனா புகார் வந்த அரசியல்வாதிகள் எத்தனை பேர்? மலையும் மடுவுமா இருக்கு. லட்சக்கணக்கான அரசியல்வாதி மீது இந்த புகார்லாம் உண்டு. வழக்கு மன்றத்தை சந்தித்து அலக்கடிப்பட்ட 5-6 பேர் தான். ஒரு தேர்தல் இன்று வந்தால் யார் ஜெயிப்பா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும். உங்களுடைய பார்வைக்கு பெர்செப்ஷன் லெவல்ல எந்த கூட்டணி முன்னிலை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி படி பார்த்தால் கிரவுண்ட் ஒர்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சரியாகவும் பண்ணிட்டாங்க திமுக கூட்டணி. எதிரணியில் இருக்கவங்க இன்னமும் இருக்காங்க, ஜெல் ஆயிட்டாங்க. அதுல அதிமுக, பாஜக, அமமுக ஜெல் ஆயிடுச்சு. அதுல மாற்றுக்கிறதுக்கு இல்லை. பாமக அன்புமணியும் வந்துட்டாரு. ஆனாலும் ஒரு முழுமை பெறாத ஒரு நிலைமை இருப்பதாக தோன்றுகிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். தேர்தல் கூட்டணிகள் தொடர்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அதுல மிக குறிப்பாக இன்று நடந்திருக்கக்கூடிய சுட நடந்திருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பன்னீர்செல்வம் அவர்கள், அவர் அதிமுகல இல்லை, புது கட்சி புது இயக்கம்லாம் எதுவும் பெருசா இல்லை. அதிமுக தொண்டர் மீட்பு குழுன்னு ஒன்று இருக்கு. இப்போ அதில் தான் பயணிச்சுட்டு இருக்காரு. அவர் என்டிஏலையும் இல்லை. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை போய் சந்தித்திருக்கிறார். சட்டமன்றத்தில் தான் சந்திப்பு நடந்திருக்கு அப்படின்னாலும் கூட அந்த சந்திப்பே ஒரு சிக்னிஃபிகண்டாக இருந்திருக்கு. அதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் உடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர் நேரடியாக எந்திரிச்சு பிரைஸ் பண்ணியிருக்கார் ஸ்டாலின். உங்களுடைய பார்வை? 2-3 விஷயம் இருக்கு. ஓபிஎஸ்க்கும் இந்த அரசுக்கும் ஏதோ ஒரு பொருத்தம் இருக்கு. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம், பன்னீர்செல்வம் ரெண்டுமே ஓபிஎஸ் தான். ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு எடுத்துக்கும் போல இருக்கு, இன்னொன்று எடுத்துக்காது. ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தை எடுத்துக்கும், திமுக எடுத்துக்கும். திமுக அரசு ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை தொடாது. அது நகைச்சுவையாக சொல்கிறது. ஆனால் பன்னீர்செல்வம் அதாவது என்டிஏ கூட்டணியில் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை அவர் எப்போ எடுத்தாரோ அப்பொழுது அவர் மனம் ஊசலாடுகிறது. ஏதாவது ஒரு இடத்து சேர்ந்து தான் தீரணும். அவரால் தனியாக ஒரு கப்பல் ஓட்ட முடியாது. ஏதோ ஒரு படகுலே கப்பலில் தாவ வேண்டிய சூழல் அப்போயே ஆரம்பிச்சிச்சு. அதற்கு இப்போது இன்றைய கால்கோள் நாட்டிருக்கார். நல்லா கவனிக்கணும். 2-3 சில மாதங்கள் ஓரிரு மாதங்களுக்குள்ளே மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம்மா இவருக்கு நெருங்கிய இருந்தார்கள். யார் அப்படின்னா, எப்போ பன்னீர்செல்வத்தை அனைத்து இந்திய அதிமுகவில் பொதுக்குழுவிலேருந்து நீக்கப்பட்டாரோ அப்போவே கூட இருந்தவங்க இவங்க 2 பேரும். இன்னொருத்தர் நீங்கள் ஜேசிடி பிரபாகர் இல்லை, ஜேசிடி பிரபாகர் இன்னொருத்தர் இப்போ இன்றைக்கு இது இருக்கிற பன்னீர்செல்வத்து ஆதரவாளர். 4 பேருமே இவங்களோட தான் சேர்ந்து பயணித்தாங்க. ஜேசிடி பிரபாகர் தாவே காப்பு போயிட்டார்.
மற்ற 2 பேர் அடுத்தடுத்து திமுக பக்கம் போயிட்டார். போன உடனே அறிகுறி இருந்தது, இவர் திமுக பக்கம் தான் போவார்ன்ட்டு. முதல்ல ஜேசிடி பிரபாகரன் போகும்போது ஓ பன்னீர்செல்வம் அநேகமாக ஜேசிடி பிரபாகரன், அதாவது தாவேக்கால இணைவார், எப்படி செங்கோட்டையன் இணைந்தாரோ அந்த மாதிரி இன்னும் ஒரு பேச்சு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது ரொம்பவும் பரவலாக இல்லை. திமுகவில் சேர்ந்திருக்கார். இதெல்லாம் விட்டுருவோம். இன்றைக்கி ஸ்டாலினை ஓ பன்னீர்செல்வம் சந்திக்கும்போது கரவேட்டி இல்லை, அதை கவனிக்கணும். அதிமுக கரவேட்டியில் அந்த கருப்பு வெள்ளை சிவப்பு இல்லை. அப்படின்னா அதிமுக மீட்பு குழுன்னு ஒன்று நடத்தினார், அதிமுக உரிமை மீட்பு கழகமாக்கினார், அதெல்லாம் இல்லை. டைரெக்டாக அவர் சேர்றதுக்கான ஆயத்தத்தில் இறங்கிட்டார். அது வியப்பு இல்லை. இவ்வளோ யூகங்களுக்கு நான் தான் அதிமுக நான் தான் மீட்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சசிகலாவோடு ஓட்டிட்டு டிடிவி தினகரனோடு இணைஞ்சிட்டு இதுலேயும் ஒரு முடிவு இல்லாமல் இன்றைக்கி போய் சேர்ந்துருக்காரு. எதிர்பார்க்கப்பட்டது என்றாலும் இனிமேல் அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டார். ஏற்கனவே அவருக்கு பெருசாக செல்வாக்கு இல்லைன்னா ஒரு கட்சி உடைஞ்ச உடனே அவர் பின்னாடி எல்லோரும் வந்திருக்கணும். அவருக்கு செல்வாக்கு மிக்கவராக இருந்தால் இப்போது 66 பேர் 2021 தேர்தலில் வெற்றி பெற்று வந்தார்கள், ஓபிஎஸ் இபிஎஸ் தலைமையில். அதில் 3-4 பேர் மட்டும்தான் ஓ பன்னீர்செல்வத்துக்கு. மீதி எவ்வளவு முனைப்புகள், எவ்வளவு போராட்டங்கள், ஊடக விவாதங்கள், ஓபிஎஸ் ஆதரவுகள் என்னென்னமோ பேசி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை. 66 பேர் சாலிடாக எடப்பாடி பக்கம் தான் இருந்தாங்க. விச் மீன்ஸ் ஹீ ப்ரூவ்ட் இஸ் லீடர்ஷிப். அவ்வளோதான். அவர் தலைமை பண்பை நிலைநாட்டி விட்டார். கட்சி அவரோட இருக்குது எல்லா விதமாக. இப்போ கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட இந்த சில ஆண்டுகள் 2-3 வருஷம் வச்சுங்களேன், 3 ரவுண்டாக வச்சுக்கல, 3 ஆண்டுகளில் ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து வெளியேற்றப்பட்டவர் தன்னுடைய பலத்தை எந்த இடத்துல நிரூபித்தார்? ஒரு போராட்டம், திமுகவுக்கு எதிராகவோ திமுக எந்த ஒரு நிலைப்பாட்டில் ஒரு பேரணி, ஒரு 2-3 மாநாடு, ஒரே ஒரு மாநாடு திருச்சியில் நடத்தினார், இன்னொரு மாநாடு அறிவித்தார், கைவிட்டுட்டார். ஸோ அவர் பக்கம் தொண்டர்கள் வரல. ஏன்னா இவருக்கு என்ன இலக்குன்றது தெரியாதனால தான். உண்மையில் அந்த திருச்சி மாநாட்டில் கூட திமுக இப்போ ஒரு கட்சி நடத்தணும்னா ஆட்சியாளர்கள் மீதான விமர்சனம், நான் விமர்சனம்ன்றது ப்ளஸ்ஸு மைனஸ் 2 தான். இதெல்லாம் இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் நல்லா பண்ணுது, இந்த விஷயத்தில் கவர்மெண்ட் சரியில்லை. இதை திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற மற்ற எல்லா கட்சிகளும் ஒழுங்காக பண்ணிகிட்ருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் பண்ணியிருக்காங்க, சிபிஐ பண்ணியிருக்கு, சிபிஎம் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே பாராட்ட வேண்டியது பாராட்டியும் விமர்சிக்க வேண்டியது விமர்சித்து பண்ணியிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வம் அதிமுக வெளியேற்றப்பட்டவர் ஆட்சியாளருக்கு எந்த கடையும் தொடுக்கல. அந்த திருச்சி மாநாட்டில் முழுக்க எடப்பாடி எதிர்ப்பு புராணம் தான் பேசினார். ஸோ அது ஒரு பெரிய பலனே தராமல் போச்சு. அதுக்கு பிறகு அவரால் மாநாடு நடத்த முடியல. ஒரு அரசியல் இயக்கத்துக்கு என்னென்ன தேவையோ அது எதையுமே செய்யலை. இப்போ கடைசியில் வேறு வழி இல்லாமல் அங்கே போயிருக்காரு. ஏதாவது ஒரு ட்ரெயினில் ஏறி ஆகணும்ல. இதில் நம்ம பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடை பற்றி பெருசாக விவாதித்து என்ன பிரயோஜனம்னு தெரியல. ஏன் அப்படின்னா அவர் எப்படி, அவருடைய பொலிட்டிக்கல் இது எப்படி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். ஆனால் இவர் அகாமடேட் பண்ணோன்னு திமுக நினைக்குது இல்லையா, அந்த காரணம் என்னவா இருக்கும்? ஏன் அப்படின்னா இப்போ இவர் திமுகக்குள்ள ஐக்கியமாறாரு, இவர் நாளைக்கு ஒரு சட்டமன்ற ஒரு தேர்தலில் நிற்க வைக்கிறாங்க அப்படிங்கிற போது இவருக்கு நிச்சயமாக அதிமுகவுடைய ஒரு வாக்கு கூட வரப்போறதில்லை. ஏன்னா இவர் அப்படியே எதிர்நிலைப்பாடு எடுத்து வந்து விட்டார். அதை தாண்டி இவரை அகாமடேட் பண்ணுறதால திமுகக்கு என்ன பலன்? ஏன் ஸ்டாலின் எல்லாரையுமே அகாமடேட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறார்? 2-3 விஷயம் சார். தமிழக திமுக அரசுக்கு முன்பிருந்த செல்வாக்கு இப்போ இல்லை என்பதை அதன் கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் உணர்ந்திருக்கிறார். ஆனால் இந்த சூழலை யாரையும் விடக்கூடாது, மிஸ் பண்ணக்கூடாது என்பது தான் அவர் பார்வை. நீங்கள் ஏன் எப்படி நீங்கள் கேட்கும்போது நான் ஓபிஎஸ்ஸை இக்னோர் பண்ணவும் மாட்டார். ஏன்னா ராமநாதபுரம் மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் 3 லட்சம் வாக்கு வாங்கியிருக்காரு. எப்படி வாங்கினார்? ஒன்று பாஜகனோட உழைப்பு நம்ம மறுக்க முடியாது. இல்லை சார், சமுதாய வாக்குகள் வாங்கினார், சமுதாய வாக்குகள் வாங்கினாரு. ஆனால் அதே ராமநாதபுரம் தொகுதியில் ஜெயிச்சதே திமுக கூட்டணி தானே. அதான் சார், எங்கே இவரோட தேவை எங்கே வருது? எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஸ்டாலின் என்ன நினைக்கிறார் அப்படின்னு. ஏன்னா இப்போ தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா இப்போ தகவல் 6 சீட்டு கொடுக்குறாங்க, ராஜ்யசபா கொடுக்குறாங்க. ஆனால் 1/2% ஓட்டு கூட கிடையாது. அதே மாதிரி இவரை உள்ள ஓபிஎஸ் உள்ள அகாமடேட் பண்றாரு அப்படின்னா ஓபிஎஸ்ஸால என்ன பலன்னு தெரியாது.
ஏன் எல்லாரையுமே அகாமடேட் பண்றாரு, ஆனா அதுக்கான வேல்யூவும் இருக்கா அவங்களுக்கு? இல்லை, அவங்க இண்டிவிஜுவலாக வேல்யூ கிடையாது சார், ஆனால் கலெக்டிவாக வேல்யூஸ் இருக்குது. தேமுதிக வந்து ஸ்பாய்லரும் பெரிய ஸ்பாய்லர் கிடையாது தாவேகா மாதிரி இன்றைய சூழலில். 2006 2011 அவங்க ஸ்பாய்லராக இருந்தாங்க. 2016 கூட மக்கள் நல கூட்டணி திமுகவுடைய வெற்றி வாய்ப்பு பறித்ததாக கூட சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவுக்கு ஓபிஎஸ் இல்லை என்றாலும் நான் திரும்ப அங்கே தான் வரேன், புள்ளியில் வரேன். ஏதேனும் டிஃப்ரென்ஸில் நம்ம வெற்றி வாய்ப்பு இழந்து விடக்கூடும், அதை தவிர்ப்பதற்காக தான் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் உள்ளே எடுத்துக்கிறார். இப்போ பாமக ராமதாஸ் கூட உள்ளே இழுப்பாங்க, ஏன்னா அவங்களால கிடைக்கிற சமுதாய ஓட்டுகளை நம்ம இழக்கக்கூடாது என்று. இல்லை, ஆனால் அவர் உள்ளே இழுத்தா நான் வெளில போயிடுவேன்னு திருமாவளவன் அதுதான் குழப்பிட்டு இருக்காங்க. எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல், அது எப்படி ஹேண்டில் பண்ணல தெரியலன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, அவரை உள்ளே இருக்கிற விசிகே வெளியே பிடிச்சனா என்ன பருதுன்ற ஒன்று. ரெண்டாவது, காங்கிரஸ் இப்போ வெளியில் போகிறத துணிஞ்சு தயாரான மனநிலைக்கு வந்துட்டாங்க. வெளியில் போனால் அவங்களால ஓட்டு இழப்புகள் பெரிய அளவு பாதிக்காது ஒன்று. அப்படியே ஒருவேளை இருந்தால் அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொன்று ஆள் வேண்டி இருக்குல்ல, அதுக்காக தான் தேமுதிக கொண்டு வர்றாங்க. தேமுதிகவினால பெரிய தாக்கம் இல்லைன்னா எதுவும் இழப்பு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் நேரும் இழப்பு என்ற விபத்தை தவிர்ப்பதற்காக தேமுதிக கொண்டு வந்திருக்காங்க. இது ஓ பன்னீர்செல்வம் நெருங்கி கட்சியில் சேர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இவங்க 2 பேர் நான் சொன்னது வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் மட்டும் இல்லை, இப்போ இன்றைக்கு பேசியிருக்கிற எம்எல்ஏ கூட அநேகமாக நாளைக்கு போயிடுவார். சட்டசபைக்கு முடிஞ்சு வச்சுன்னா போயிடுவார் அவர். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. மருது அழகுராஜ் அவர் ஒருங்கிணைந்த அண்ணா திமுகவில் இருந்தவர், ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்ட போனவர், அவர் திமுகவில் சேர்ந்துட்டார். ஸோ அது ரூட்டு, திமுகக்கு போகிறதுக்கு அது ஒரு ரூட்டு. முன்னெல்லாம் செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், விபி கலைராஜ் இவங்களாம் டிஜிவி தினகரன் வழி மூலமாக போனாங்க. இப்போ ஓபிஎஸ் மூலமாக அங்கே போய் சேர்றாங்க. அந்த ரூட்டு லிங்க்கு என்ன சொல்ல கனெக்டிங் ஃப்ளைட்டு மாதிரி வச்சு. ஆக எந்த ஓட்டும் நம்ம வெற்றி வாய்ப்பை பாதித்து விடக்கூடாது, நேரோ மார்ஜினில் வெற்றி பெற்றக்கூடாது. பல பேர் நேரோ மார்ஜினில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ அதுதான் ஸ்டாலினோட மனநிலை. அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு பெரிய அலை இல்லாட்டா கூட அது தாக்கம் ஏற்படுத்தக்கூடும். அந்த நோக்கத்தில் தான் அவர் சேர்த்துப்பார். நாளைக்கு வேறு யாராவது வந்தால் கூட சேர்த்துப்பார். இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இப்போ வந்திருக்கிறது நீதிமன்றத்துடைய ஒரு தீர்ப்பு. இன்று காலை முதல் மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. நேரு அவர்களுடைய தொடர்பான தீர்ப்பு அது. அவருடைய நகராட்சி மற்றும் உள்ளாட்சித்துறையில் அந்த பணியிடங்கள் நிரப்புவது தொடர்பாக அவர் லஞ்சம் வாங்கினார், அதுக்கான ஆதாரம் அமலாக்கத்துறையில் இருக்குது. அமலாக்கத்துறை ஏற்கனவே டிஜிபி கடிதம் எழுதியிருக்கிறாங்க, எஃப்ஐஆர் போடுங்கன்னு. ஆனால் இப்போ வரைக்கும் எஃப்ஐஆர் போடாமல் இருக்குது. அது தொடர்பாக ஒரு பொதுநல வழக்கு தொடுக்கப்படுது. அதிமுக இன்பதுரை போட்டிருக்காரு. அதில் ஒரு நீதிமன்ற உத்தரவு வந்திருக்கு, அவர் மீது எஃப்ஐஆர் போடணும் அப்படின்ட்டு. இப்போது இந்த எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிறத தாண்டி இப்போ இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யணும், நீதிமன்ற தீர்ப்பு வந்தாலும் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும். ரெண்டாவது, இப்போ இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு பிறகு அமலாக்கத்துறை உள்ளே வருவதற்கான ஒரு கேட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அமலாக்கத்துறை உள்ளே வந்தால் செந்தில் பாலாஜியோட ஒரு நிலை நேருக்கு வருமா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும். உங்களுடைய பார்வை? வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ தேர்தல் நடக்கிறதுனால தேர்தல் பணி இது வேறு இருந்தாலும் கூட இதுக்கு நடவடிக்கை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் அமலாக்கத்துறை இறங்கிடும். அடுத்து எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, எந்த விதம் பார்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. மத்திய அரசினுடைய கையை அவங்களுடைய வசம் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்கிறது அமலாக்கத்துறை அல்ல மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை, தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள துறை. இப்போ இருக்கிற பால் எப்படின்னா, செந்தில் பாலாஜி கூட அமலாக்கத்துறை அதெல்லாம் இருக்குது. பட் ஊழல் தடுப்புக்கு இது நாளை தரம் யாருடைய ஆட்சி வந்தாலும் சரி இதை தவிர்க்க முடியாததாகிடும். ஏன்னா திமுக ஆட்சி மீண்டும் வந்தால் அவங்க தயங்குவாங்க, தாமதப்படுத்துவாங்க. அப்போது மறுபடியும் இந்த கோர்ட்டு தலையிடும். கோர்ட்டு மீது யாராவது அப்பீல் போவாங்க, மேல்முறையீடு, ஏதேனும் ஒரு வகையில் அந்த ப்ரெஷர் வரும். ஒன்று இல்லை, ஆட்சி மாற்றம்னா ஸ்பீடப் ஆகிடும். ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஆகிடுச்சுன்னா நேரு மீதான இந்த புகார்கள், பணி நிரப்புவதற்கான கையூட்டு வாங்கினது, டெண்டர் ஊழல், இதெல்லாமே வந்துடும். இதில் என்னென்னா அடிப்படை முகாந்திரத்துக்கான ஆதாரம் இருக்குது அப்படிங்கிறதால தான் நீங்கள் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யுங்கன்னு நீதிமன்றம் உத்தரவே போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இப்போ அமலாக்கத்துறை உள்ளே வருது அப்படிங்கிற போது ஒரு 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 சினாரியோ தான் அது. நேரு அவர்கள் வெளியே இல்லை,
அதாவது இது தேர்தல் காலம். ஸோ வந்து நேரு அவர்களை வந்து கட்சியோடைய முதன்மை செயலாளர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 தொகுதி அவருடைய பொறுப்புக்கு வரப்போகுது. ஸோ அதனால் வந்து அவரை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு நிலை வறுமையானால் இது பொலிட்டிக்கலாக எப்படி வந்து போகும்னு நினைக்கிறீங்க? 2 வகையில் இதே மாதிரி காட்சி முன்னாடியே நடந்திருக்கு. ஜெகத் ரட்சகன் மீதான நடவடிக்கை அப்போது கூட அவர் சொல்லுவாங்க, ஜெகத் ரட்சகன் தான் கட்சியினுடைய ஏடிஎம், அவரை முடக்கிட்டோம்னா ஃபண்டு வராது, கட்சி தேர்தலில் அப்படின்ற ஒரு தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்கிற பார்வையெல்லாம் இருந்தது. இப்போது அது ஒரு காரணம், அரசியல் இல்லாமல் இல்லை, அரசியல் காரணமாக இருக்கும். ஏன்னா வழக்கு தொடுத்தது இன்பதுரை ஒரு அதிமுக சேர்ந்தவர். ஸோ இல்லாமல் இல்லை. ஆனால் அரசியலே இருந்தால் கூட நெருப்பு இல்லாமல் புகையாது இல்லை. ஆனால் எனக்கு ஒரு பெரிய வருத்தம் என்னன்னா, இது மாதிரி அரசியல் ரீதியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, வழக்கு நடக்குது அப்படி தான் போகுது. ஒரு தீர்மானமாக ஒரு தீர்ப்பு வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து பாசிட்டிவாக நெகட்டிவ் எதுவும் இல்லையே. இந்தியாவில் வந்து ஊழல், லஞ்சம், கையூட்டு இதுக்காக சிறை சென்ற அரசியல்வாதிகள் எத்தனை பேர்? ஆனால் புகார் வந்த அரசியல்வாதிகள் எத்தனை பேர்? மலையும் மடுவுமாறு இருக்குது. லட்சக்கணக்கான அரசியல் மீது இந்த புகாரெலாம் உண்டு. தண்டனை பெற்றவர்கள், வழக்கு மன்றத்தை சந்தித்து அலக்கடைப்பட்டவர்கள் 5-6 பேர் தான். ரொம்ப எடுத்துக்கிட்டே 10 பேர்னு ஒன்று சொல்லலாம் அரசியல் தம்பி. எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் ஏஆர் அந்துலை பதவி இழந்தார், பதவி தான் நீக்கம் செய்யப்பட்டார். ஜெயலலிதா மீது பரப்பன கிரகத்தில் தீர்ப்பு வந்தது, பின்னாடி அவர் மறைந்து விட்டார். இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஃபுல் ஆஃப் பீப்புள் தான், நிறைய இல்லை. அதனால் இது வழக்கு என்பது அரசியல் தான்ங்கிறது வெட்ட வெளிச்சமாக இருக்குது. இல்லை சார், பொலிட்டிக்கலாக நான் கேட்குறது அதுதான். ஸோ இந்த சட்டமன்ற தேர்தலில் நேரு இல்லை வெளியே அப்படின்னா அது திமுகவுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒரு செட்பேக் ஏற்படுத்தும். பட் அதை சமாளிச்சிடுவாங்க. அவங்களுக்கு தே நோ ஹவு டு ஹேண்டில் இட், ஹவு டு ஃபேஸ் இட். தே ஹவ் ஆல்ரெடி டன் இட். ஏற்கனவே இது போன்ற செயல்பாடுகள் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மட்டும் என்ன சாதாரணம் இல்லையே. ஜெகத் ரட்சகன் மீதான புகாரை கொடுத்தது இதே மக்களவை தேர்தல் போது பல பேர் மீது வழக்கு மன்றங்களுடைய நடவடிக்கை பாய்ந்திருக்கின்றன. இல்லை, ஆனால் இவர் வந்து ஒரு செயல் வீரராக இருக்கிறார்ல. குறிப்பாக ஒரு சில மாவட்டங்கள் இவருடைய கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ திமுகவில் எந்த பெரிய பஞ்சாயத்து வந்தாலும் இவர் தான் போய் பேசக்கூடிய சூழல் இருக்கார். அப்படி இருக்கும்போது இவர் வெளியே இல்லைன்னா முதல்ல எனக்கு அதுவே சந்தேகம். உடனடியாக அவர் கைதாவாரான்னு தெரியாது. உடனே தேர்தல் இவங்க என்ன பண்ணுவாங்க, தேர்தல் நடவடிக்கை இருக்குது, இப்போ கைது ஏதோ ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைன்னா தள்ளி வைங்கன்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஆர் போட்டதுனாலே ஒருத்தர் கைது பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. எஃப்ஐஆர் பதிவு செய்யணும்னு இருக்காங்க, அவ்வளோதான். எஃப்ஐஆர் போட்டு யாரும் உடனடியாக கைது செய்ய வேண்டிய சட்டம் இல்லை. அவர் கேட்பார், ஏன்னா எஃப்ஐஆர் போட்டிங்க, ரைட், நீங்கள் போட்டிங்க, எனக்கு கொஞ்சம் அரசியல் பணிகள்லாம் இருக்குது, இது முடிஞ்ச பிறகு வர்றேன்னு சொல்லுவார். அது தார்மீகமாக கருதினால், தார்மீகமெல்லாம் இப்போ யாரும் கடைப்பிடிக்கிறது இல்லை, தார்மீக ரீதியில் முக ஸ்டாலின் கருதினால் கேஎன்ஆருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படும். ஆனால் அதெல்லாம் நடக்குமான்னு தெரியாது. ஆனால் வேறு சில பேருக்கு வாய்ப்பு இல்லைன்னு அரசியல் ரீதியாக பேசுகிறாங்க. துரைமுருகன் பொன்முடி சொல்கிறாங்க. பட் அவங்கள மறுபடியும் கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நமக்கு. விரைவில் அது தெரிஞ்சிடும். ஆனால் அது மாதிரியெல்லாம் மாற்றங்கள்லாம் ஒன்று. இப்போ குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு தண்டனை பெற்றவரையே வந்து இப்போ கொஞ்ச நாள் ரிலீஃப் இருந்ததுனால மந்திரியாக்கினவர் தானே முதலமைச்சர். ஸோ அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவான்னு தெரியாது. உடனடி கைது இருக்குமான்னு தெரியாது. கைது இருந்தாலும் அதை அப்பீல் போட்டு ஏதோ நீதிமன்றத்தை அணுகி ஜாமீன் கூட பெற்றுவிட்டுருவாங்க. சார், இதெல்லாம் அரசியல் ரீதியான நடவடிக்கை அரசியல் ரீதியாக சமாளிக்கப்படும். சட்டப்படியான நடவடிக்கை சட்டப்படியாகத்தான் நடந்து முடிக்கப்படும். முன்பு மாதிரி இல்லை. இப்போ எல்லா நாடு முழுக்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் மீதான நடவடிக்கை எப்படி தான். ஆம் ஆத்மி கூட தேர்தலுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். ஆனால் அது ஒரு தாக்கத்தை ஏற்படும். முதலமைச்சரே கைது செய்யப்பட்டார். அப்புறம் ஆதிஷி வந்தாங்க, தேர்தல் ஃபேஸ் பண்ணாங்க, மாறிப்போச்சு, அது வேறு. ஆனால் இப்போது கே நேரு என்பவர் தான், முக ஸ்டாலின் மேலே பாதிப்பு இல்லை. அதனால் சூழல்கள் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் திமுகவுக்கு சமாளிக்கிறது, அது அரசியலையும் பார்த்துருக்காங்க, சட்டபூர்வமான விஷயங்களையும் பார்த்துருக்காங்க. எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை சமாளித்து விடும் என்று தான் நான் கருதுகிறேன். நேர்காணல் இறுதியான கேள்வி, ஆஸ் ஆஃப் நவ் இப்போ ஒரு தேர்தல் இன்று வந்தால் யார் ஜெயிப்பா அப்படின்னு ஒரு மனநிலை இருக்கும்ல. உங்களுடைய பார்வைக்கு பெர்செப்ஷன் லெவலில் இல்லை ஓரளவுக்கு கிரவுண்ட் லெவலில் எந்த கூட்டணி முன்னிலை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி படி பார்த்தால் கிரவுண்ட் ஒர்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சரியாகவும் பண்ணிட்டாங்க திமுக கூட்டணி.
நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு டாக்டிக்ஸை கவனிக்கணும். கடுமையாக பொது தளத்தில் விமர்சிப்பாங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. உதாரணத்துக்கு மதுவிலக்கை கடுமையாக விமர்சித்து எல்லாம் போராட்டம் நடத்துவாங்க. ஆனால் மதுபான கம்பெனிகள் யாருக்கு சொந்தம்னா திமுகவினருக்கு சொந்தமாக தான் இருக்கும், அவளது பினாமி பேரில் இருக்கும். அந்த மாதிரி நீட்டை எதிர்ப்பாங்க, நீட்டுக்கு விஷயத்தில் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தவங்க. இப்போது எஸ்ஐஆர் வந்த உடனே தீவிரமாக குரல் கொடுத்தவர் தான் ராகுல் காந்தியோடு ஒரே தளத்திலிருந்து போராடினோம் அவங்க தான். ஆனால் எஸ்ஐஆர் அமலுக்கு வந்த உடனே தீவிரமாக அந்த சிஸ்டத்தில் கரெக்டாக வேலை செஞ்சவங்க திமுக தான். அவங்க தான் தங்களுடைய ஆட்களை வச்சுக்கிட்டு வாக்குச்சாவடிகளில் பூத்து கமிட்டி இருக்குல்ல, அதெல்லாம் அழகாக செட்டப் பண்ணுறது, கிரவுண்ட் லெவலில் எல்லாத்தையும் பண்ணவங்க அவங்க தான். அதிமுக கூட இல்லை, அது பெரிய வருத்தம். இது கவுண்டர் பண்ண திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அப்படி தான் பண்ணணும். ஜெயலலிதா காலத்தில் அப்படி பண்ணாங்க, இவங்க பண்ணலை. ஆனால் இது ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணிவிடுவாங்க கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டி. அப்புறம் கிரவுண்ட் லெவலில் பணிகள்லாம் நடத்தி ஆரம்பிச்சிடுவாங்க. நீங்கள் நலத்திட்டங்கள் 5000 கொடுக்குறது வேறு விஷயம். மற்றது கட்சியினுடைய கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களாம் எப்படியெல்லாம் தங்கள் தொகுதியில் எப்படிலாம் வாக்குகளை சேகரிக்கணும், எப்படிலாம் மக்களை நம்ம கைவசம் வச்சுக்கணுங்கிற திட்டங்களை தொடங்கி ஓராண்டாவே நடக்குது. ஸோ தே ஆர் ரெடி ஃபார் ஃபைனல் கண்டெஸ்ட், அதில் இருக்காங்க. ஆகையினால் இதெல்லாம் அவங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஆட்சியாளர்களுக்கு எதிராக அலை வீசலை, அதை பார்க்கணும். 96 ஜெயலலிதா வசீகரமிக்க தலைவர், 91 ஸ்வீப் பண்ணி வந்தாங்க. 96 கடும் எதிர்ப்பு இருந்தது. அவங்க கூட்டணியில் இருந்த கட்சிகள் உள்பட எதிராக போனாங்க. ஆனால் அந்த அலை வீசியதுனால தான் ஜெயலலிதா அம்மையாருக்கு அதிமுக படுதோல்வி அடைஞ்சது. அந்த மாதிரி படுதோல்விக்கான சான்ஸ் திமுக இல்லை. யதார்த்தம் சொல்லணும். அதிருப்தி இருக்கான இருக்குது ஒன்று. ரெண்டாவது, எதிரணியில் இருக்கவங்க இன்னமும் இருக்காங்க, ஜெல் ஆகிட்டாங்க. அதில் அதிமுக பாஜக அமமுகவில் ஜெல் ஆகிடுச்சு, அதில் மாற்றுக்கிறதுக்குள்ள. இப்போ பாமக அன்புமணியும் வந்துட்டார். ஆனாலும் ஒரு முழுமை பெறாத ஒரு நிலைமை இருப்பதாக தோன்றுகிறது. நான் அது நெகட்டிவாக சொல்லலை, இருந்தாலும் இன்னும் தேவை இருக்குது. ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஆளுங்கட்சி ஒரு தேர்தலை சந்தித்தால் எந்த அளவுக்கு சிரமப்படணுமோ அதை போல் 2 மடங்கு 3 மடங்கு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க உழைக்கணும். அந்த உழைப்பு இன்னும் இல்லை. வந்தால் நல்லது தான். இன்னும் கூட அவகாசம் இருக்குது, தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கலை. ஆனால் அதுக்குள்ளே மும்முரமாக இறங்கினா எடப்பாடி மட்டும்தான் ஊராக போய் அழகாக பிரச்சாரம் பண்ண கன்சாலிடேட் பண்ணிட்டார். கட்சியினுடைய தொண்டர்களை தன் பக்கம் இழுத்து கொண்டு விட்டார். அவருக்கு மகத்தான வெற்றி கிடைக்கும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் திமுக அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் ஈடுபடுக்கணும். அப்படி இருந்தால் தான் மாற்றம் வருமே தவிர, இப்போதைய சூழலில், இன்றைய சூழலில் கேட்டிங்கன்னா திமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னமும், அப்படிங்கிற சொல்ல வரும். நன்றி சார். பல்வேறு கேள்விகள் வச்சு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.